நிகழ்வின் அடுத்ததாக திண்டிவனம் நம்மாழ்வார் சபையின் நிறுவனர் தாசன் ஆழ்வார் ஐயா அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார். ஐயா அவர்களை உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஞானானந்த அருளாளன் பெயரோதும் பெரியோர்களே, குழந்தைகளே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே எழுந்தருளி சேவை சாய்த்து கொண்டிருக்கிற அத்துணை பாகவதோத்தமர்கள், ஆண்டாள் கோஷ்டிகள், குழந்தைகள் அனைவருக்கும் அடியேன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோதை காட்டிய பாதை என்று அடியனுக்கு தலைப்பு கொடுத்திருந்தார்கள். நிமிடம் கொடுத்திருப்பது 10 நிமிடம். சரியாக 10 நிமிடத்தில் அடியன் முடிக்க வேண்டும். ஆமாம், பாதை பெரியது, அதில் ஷார்ட்கட்டில் போகணும். இப்போ நம்ம அதாவது ஆண்டாள் அவளுடைய அருளி செயலாகிய இந்த திருப்பாவை என்பது நாம் நினைப்பது போல ஏதோ ஒரு பெரிய இதிகாச நூல், புராண நூல் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. குழந்தைகளே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். திருப்பாவை என்பது நீங்கள் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற ஒரு மிக உயர்ந்த வஸ்துவாக அதை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். பாக்கெட்டில் வச்சிருக்கிற பாக்கெட் டைரி மாதிரி அந்த திருப்பாவை. அதில் இல்லாத விஷயமே இல்லை. வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். திருப்பாவை 30 பாட்டு தெரியலனா நாம் இந்த பூமியில் இருக்கிறதே வேஸ்ட்ன்றாங்க. வையம் சுமப்பது வம்பு. அப்போ நாமெல்லாம் இந்த பூமியில் இருந்துன்னு தானே இருக்கோம். எங்களுக்கு திருப்பாவை தெரியாதே அப்படின்னா வேஸ்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? திருப்பாவை தெரியாமல் நம்ம இருந்தால் வேஸ்டாக இருக்கிறோம், பூமிக்கு பாரமாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா இந்த திருப்பாவை நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நமக்கு கொடுக்கிறது. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு குளிக்கணும், எத்தனை மணிக்கு பிரசாதப்படணும், எப்படி பிரசாதப்படணும், எப்படி வேலைக்கு போகணும், திரும்ப எப்படி வரணும், யார் யாரெல்லாம் நாம் அனுமதிக்கணும், இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும், அத்தனை தத்துவங்களையும் நமக்கு காட்டுகிறது. தாய் தந்தையரை எப்படி மதிக்க வேண்டும், தன் பிள்ளைகளை எப்படி நாம் பாராட்ட வேண்டும், நம் முன்னோர்களை, நமக்கு பின்னாலே இருக்கின்றவர்களை அனைத்தையும் காட்டுகின்றது திருப்பாவை. திருப்பாவையில் இல்லாத விஷயமே இல்லை. அதே நேரத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதே, அது பெரிய புக்கு, பைண்டிங் பண்ண புக்கானா அப்படி இல்லை. 30 பாட்டு தான். ரொம்ப எளிமையான ஒரு புத்தகம், ஒரு நூல். 30 பாசுரங்கள். அதில் ஏதாவது கஷ்டமான இருக்குமா, அர்த்தம் புரியாமல் இருக்குமானா குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு முறை படித்து பார்க்கணும். அதை வேற ஒன்றும் இல்லை. படிக்காமலே அதெல்லாம் அவங்க பாடுறது, அதெல்லாம் பெருசுங்க பாடுறது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதெல்லாம் பெருசுங்க புஸ்தகம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. திருப்பாவை அஞ்சிலே, அதாவது பிஞ்சிலே பழுத்தாலை ஆண்டாளை என்னும் சொல்லும்படியாக 5 வயது குழந்தையாக இருக்கும் பொழுதே ஞானம் பெற்று அவள் அருளி செய்தது திருப்பாவை. அதனால் இது பெருசுங்க புஸ்தகம், அது நமக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நமக்காக ஆண்டாள் கொடுத்தாள். மணவாள மாமணிகள் சொல்வார், நமக்காக அல்லவோ ஆண்டாள் அவதரித்தாள் என்று சொல்வார். நமக்காக அவதரித்து நாம் உய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கை நலம் பெறுவதற்காக. ஏன்னா பிறந்தவர் எல்லாம் இறக்க போறது என்பது நிச்சயம். ஆனால் இருக்கின்ற காலத்திலே நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை காட்டுவது நம்முடைய வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டாளின் திருப்பாவையை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பாசுரங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம போவேணாம். அதில் திருப்பாவையில் ஒரு திருப்பாவை என்று ஒரு பாசுரம் இருக்கிறது. அதாவது 30 பாட்டும், அந்த 30 பாடலே 15வது பாடல். அந்த 15 பாடல் 8 வரிகள் கொண்டது. அந்த 8 வரியிலே 4வது வரி, அங்க 4 வரியிலே 4 பதங்கள். அந்த 4 பதங்களிலே ஒரு பதம் நானேதான் ஆயிடுக. எல்லே, அதாவது தோழிங்கெல்லாம் போய் எழுப்புறாங்க உள்ள தூங்குறவங்களை. 10 தோழியரை எழுப்பணும். 5வது தோழி உள்ள தூங்கின்னு இருக்கா, அவளை எழுப்ப போறாங்க. ஆண்டாள் உட்பட கோஷியெல்லாம் போறாங்க, உள்ள தூங்கின்னு. எப்பவுமே குழந்தைங்கள்லாம் காலையில் இப்போல்லாம் ரொம்ப பழக்கமாகி போச்சு. ராத்திரி பூரா செல்லை நோண்ட வேண்டியது, காலையில் 9 மணி வரைக்கும் பெட்ஷீட்டை போச்சுன்னு தூங்க வேண்டியது. அதுதான் இப்போ நமக்கு பழக்கமாயிடுச்சு. அவங்க அம்மா அப்பாவே சொல்கிறாங்க, குழந்தை தூங்கட்டுங்க, இப்போ எழுந்தால் தொந்தரவாக இருக்கும்.
குழந்தை எழுந்தா இவங்களுக்கு தொந்தரவா இருக்குமா, அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் ஆல்வேஸ் குட் டு ஹெல்த். நம்முடைய முன்னாடி வேகமாக அந்த காலத்துலாம் அப்படி தான் படுத்தான். 7 மணிக்கெலாம் எல்லாம் படுத்துருவான். காலையில் 3 மணி 3:30 மணிக்கெலாம் எழுந்திருப்பான். எல்லாம் தலைகீழாக மாறி போச்சுங்க. இப்போது படுக்கிறது ராத்திரி 10, 11, எழுந்திருக்கிறது காலையில் 9, 10 ஆகி போச்சு. இப்படி இருக்கக்கூடாதுன்னு நமக்கு முதல்ல எடுத்து சொன்னவள் 7ஆம் நூற்றாண்டில் இருந்த ஆண்டாள். அப்போ எழுப்புறா தோழியை, எல்லைன்னா அவள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதனால எங்களை போற என்னல பண்ற அப்படின்ற பாருங்க. அதனால எல்லைன்ற பார்த்து அங்கே போட்டான். எல்லே இளங்கிளியே, கிளியே இளம் கிளியேன்னா, இளமையான கிளி. நீ சாதாரண கிளினா ஒன்று ஒரு மாதிரி சொல்லிடலாம், வயசான கிளி கிழக்கிளி இல்லை, இளங்கிளின்னா. இளங்கிளின்னு யாரை சொல்லுவாங்க? எங்களையெல்லாம் பார்த்தா இளங்கிளின்னு சொல்ல முடியுமா? உங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களை பார்த்து தான் இளங்கிளின்னு சொல்லணும். ஆண்டாள் உங்களுக்காக தான் சொல்லியிருக்கான்றதுக்கு இதுதான் அடையாளமே. எல்லே இளங்கிளியே இன்னும் ரங்குதியோ, இன்னுமா தூங்குற அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா, உள்ள இருக்கிறவ சில்லென்ற அழையன் மீன். நான் போய் இப்போ குழந்தைய எழுப்புறேன்னு வச்சிங்களேன், ஏன்பா உனக்கு வேறு வேலை இல்லையா, எந்த நேரமும் தோணன்னு பேசிட்டு இருக்கா, தெரியும் எனக்கு, நான் எழுந்திருப்பேன் போ அப்படின்ற பாருங்க. அது அப்படியே சொன்னான். சில்லென்ற அழையன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன். சும்மா தோணன்னு கத்தாத, நான் எழுந்து வரேன்னா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்த. நீ இந்த மாதிரி இன்னைக்காடி சொல்லிட்டு இருக்க, எத்தனையோ நாளாக சொல்லிட்டு இருக்க. நான் எப்போ வந்து எழுப்பினாலும் தோ வரேன்னு சொல்லுவேன். ஆனால் 10 மணி வரைக்கும் எழுந்திருக்கவே மாட்டேன். இன்னைக்கு நேற்று நான் கேட்கல, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறேன். இதென்னா வல்லை உன் கட்டுரைகள், நீ நல்லா பேசக்கூடியவா, ஆனால் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்த, ரொம்ப நாளாக இதை நான் கேட்டுட்டு இருக்கேன்னா. அப்போ உள்ள சொன்னேன், வள்ளீர்கள் நீங்களே அப்படின்னா. வள்ளீர்கள் நீங்களே நீ சொல்றா. நாங்கள் இல்லை, நீதாம்மா வள்ளீர், உன்ன மாதிரி ஆள் இந்த உலகத்திலே இல்லை, நீ பெரிய வாயாடி ஜாலக்காரி அப்படின்னா. வள்ளீர்கள் நீங்களே. அவ சொன்னா திரும்ப, வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகன்னா. இந்த நானேதான் ஆயிடுக அப்படின்ற பதம் என்னன்னா, அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் ஒரு பதம் போட்டா பாருங்க. அந்த உத்தமன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்தில் 3 விதமா இருக்கும். அதமன், மத்தியமன், உத்தமன், 3 விதமா இருக்கான். அதமன் என்ன பண்ணுவானா, எனக்கு ஒரு கண்ணு போனா கூட பரவாயில்லைங்க, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போயிடணும் அப்படின்னுவான். ஏன்னா திடீர்னு கடவுள் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஆளுக்கு பார்த்து கேட்டாருப்பா உனக்கு என்ன வேணும்னாரு. அவர் சொன்னான், சாமி உங்ககிட்ட நான் என்ன கேட்க போகிறேன், எதை ஒன்றாலும் கொடுங்க. அப்படிலாம் இல்லை, உனக்கு என்ன ஒன்றாலும் கொடுக்குறேன், நீ எதை ஒன்றாலும் கேளு, நான் உனக்கு தரேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு என்ன கொடுக்குறனோ அதில் டபுள் மடங்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன், ஓகேவான்னாரு. யோசனை பண்ணான், 1 கோடி கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கோடி கொடுத்துருவாரு. அடடா, அப்போ 10 கோடி கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 20 கோடி கொடுத்துருவார் போல இருக்கே. நம்ம என்ன கேட்கறது, 1 ரூபா கேட்கலான்னு பார்த்தோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 ரூபா கொடுத்துருவார் போல இருக்குதே, என்ன தான் கேட்கறது. யோசனை பண்ணி பார்த்தானா, சேச்சே நமக்கு பரவாயில்ல, இது ரொம்ப அநியாயமா இருக்கு. சாமி ஒன்னே ஒன்று செய்யுங்க, எனக்கு 1 கண்ணை எடுத்துருங்கண்ணா. எனக்கு 1 கண்ணை எடுத்துட்டீங்கன்னா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போயிடும். எவ்வளோ ஒரு பெரிய நல்ல எண்ணம் பாருங்க அவனுக்கு. ஆக அவன் பேர் அதமன்னு பேர். அப்படின்னு நாட்டில் சில பேர் இருந்துட்டு இருக்கிறான், என் பணமே ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, என் சொத்தே போனாலும் தரல, விடமாட்டேன் அவனை அப்படின்றான் பாருங்க. அவன் அதமன் அர்த்தம். மத்தியமன் என்ன பண்றானா, சரி நானே இருந்துட்டு போறான், அவனே இருந்துட்டு போட்டான் அப்படின்னு அவன் மத்தியமன். ஆனா உத்தமன் இருக்கானே, நான் தாழ்ந்தாலும், நான் கேவலப்பட்டாலும், நான் அசிங்கப்பட்டாலும், நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா என் பக்கத்தில் இருக்கிறவன், எதிரில் இருக்கிறவன், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் உத்தமன்னு பேரு. அதனால தான் ஆண்டாள் சொன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பகவானை சொன்னான். ஏன் அப்படி அவனுக்கு உத்தமன்னு சொன்னான்னா, அவனுக்கு என்ன சார் தலையெழுத்தா 3 அடி உயரம் குள்ளமா வரணும்னு அவன் நினைச்சா இருந்த இடத்துல இவட அவன்கிட்ட அதை கூட இதை அவங்ககிட்ட கூட சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அவனுக்கு இன்னும் 3 கல்லனை நம்பலாம் குள்ளனை நம்ப கூடாதுன்றான் எல்லாம். அவன் போய் ஒரு புள்ள உருவில் வர வேணுமா, அப்படி குள்ளனா வந்ததோடு இல்லை, உடனே திருவிக்கிரமனா மிக உயர்ந்த அவதாரம், காலை தூக்கி அளக்கிறான். ஒரு உயரமான ஆள் எந்த பஸ்ஸில் ஏற முடியும்? அவர் உயரத்துக்கு ஏதோ பஸ்ஸில் ஏற முடியுமா, காரில் ஏற முடியுமா? அவ்வளோ பெரிய ரொம்ப நட்டுங்க. 7 அடி இருந்தாலும் இந்த காலத்தில் ஒத்துக்க மாட்டான், பொண்ணு கிடைக்காது 7 அடி மாப்பிள்ளைக்கு. அப்படி இருக்கும்போது பகவான்
உத்தமனாக திருவிக்கிரமனாக ஓங்கி வந்தான். அப்போ தன் நிலையை தாழ்த்தி கொள்ளுகிறான். தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், நீர்மை போன்ற கல்யாண குணங்கள் நிறைந்திருந்தபடியினாலே இறங்கி வருகிறான். அவனுக்கு தான் உத்தமன். யாருக்காக இறங்கி வந்தான்? அவனுக்காக இறங்கி வந்தானா? இல்ல, மாபலிக்காக இறங்கி வந்தான். மற்றவர்களுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு வாழ்பவன் உத்தமன். ஆகவே இங்க என்ன சொன்னா, எம்மா இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தப்பு, நானே தான் ஆயிடுகன்னா. நானே தான் ஆயிடுகின்றதுக்கு பதத்துக்கு என்ன அர்த்தம், நான் அதை சொல்லி முடிச்சுடுறேன். அதாவது நானே தான் ஆயிடுகன்னா, நான் தப்பே செய்யல, ஆனா என் மேல ஒருத்தர் தப்பு சொன்னார்னா அடியேன் தாசன், நான் தான் செய்தேன் அப்படின்னு ஏத்துக்கணுமா. செய்யற தப்பே ஏத்துக்க மாட்டேன் சார். நான் என்னை பார்த்தியவனா ஒருத்தவன் நீ இன்ன தப்பு பண்ணியானா, நான் பண்ணலைங்க, அவர் பண்ணியிருப்பாரு, அந்த பாகவதர் பண்ணியிருப்பார், அந்த பையன் பண்ணியிருப்பான், நான் ஏங்க பண்றேன் அப்படின்னு. நான் பண்ண தப்ப சொன்னாலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் செய்யாத தவறை நான் செய்ததாக ஒருவர் சொன்னால் அதை மனமும் வந்து அடியேன் தாசன், நானே தான் ஆயிடுக என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனே ஒரு உத்தமமான மனிதன். அவன்தான் மனித தன்மை நிறைந்தவனாக இருக்கிறான். அவனிடத்தில் மனிதத்துவம் வாழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இந்த அற்புதமான தத்துவத்தை ஆண்டாள் நமக்கு சொல்லியிருக்கிறாள். எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, நாமும் முடிந்த வரையிலே நானே தான் ஆயிடுக என்று, செய்யாத குற்றமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அந்த இடத்திலே சண்டைகள், சச்சரவுகள், ஈகோ இதெல்லாம் அங்கே ஏற்படாது. எனவே அந்த நானே தான் ஆயிடுக என்ற ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் திருப்பாவையிலே எடுத்துக்கொண்டால் போதும். யாரோ இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது, நேற்றைக்கு ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது, முந்தா நாள் ஒரு கட்சி ஆண்டது, நாளைக்கு ஒரு கட்சி ஆளப்போகிறது. எந்த கட்சி ஆண்டாலும் நம்முடைய தமிழகத்தின் ராஜகோபுரம் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் ராஜகோபுரம் தான். எந்த கட்சியும் ஆண்டாலும் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவள் ஆண்டாளே, ஆண்டாளே, ஆண்டாளே என்று சொல்லி அவள் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டாலும் நம் கட்சி தமிழ் கட்சி தான் என்று, ஏனால் அது கோதை தமிழ். அதனால் அந்த தமிழுக்கு பெருமை கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரை கொண்டு வந்து நிறுத்தால் அற்புதமான உரை. இன்றைய நடைமுறை வாழ்க்கை எல்லை இளங்கிலி என்ற ஒரே பாடலில் அழகாக படம் பிடித்து இளைய தலைமுறையோடு இணைத்து பேசினார்கள். அவரின் உரைக்கு சிறப்பு. அதுதான் கோதை தமிழ் என்பது. ஏன்னா தமிழை நன்றாக ஆண்டவள் ஆண்டாள், அதனால்தான் ஏகாரம் என்று சொல்வார்கள். ஆமாம், அதுதான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்படின்னு தமிழில் சொல்லணும்னா ஏகாரம் போடணும். நாராயணனே நமக்கே பறை தருவான், அவ்வளோதான், அவன் மட்டும்தான் பறை தர முடியும் என்று ஏகாரத்தை அழகாக தமிழ் மொழி உணர்ந்து பயன்படுத்தியவள் என்றால் அது மிகையாகாது. அந்த வழி மிக சிறப்பாக அண்ணா அவர்களினுடைய நம்மாழ்வார் சபை திண்டிவனம் அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. அண்ணா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மனமோர்ந்த நன்றிகள். 4000 திவ்ய பிரபந்தத்தை 18 நாளில் இணைய வழியில் உலக சாதனையாக அவர் நிகழ்த்தியதை பொருட்டு மலேசியாவில் மிகப்பெரிய வைணவ குழுவின் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டது தான் கம்பன் கழகத்தின் மூலமாக ஆழ்வான் என்ற ஒரு திருநாமம். அதனால்தான் நம்மாழ்வார் சபையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீர வெங்கடேச ராமானுஜதாசன் ஆழ்வான் என்று நாங்கள் இணைத்து அழைக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. 4000 திவ்ய பிரபந்தத்தின் இணையவழி உலக சாதனை நாயகன் எங்களுடைய அண்ணா அவர்கள் என்பதை பெருமை சொல்கிறேன். ஏனென்றால் கம்பன் கழகம் அறக்கட்டளையின் சிறப்பு தலைவராக அவரும், கௌரவ தலைவராக திரு ராஜமாணிக்கம் ஐயா அவர்களும் இந்த சிறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் தற்பொழுதுதான் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களிடமிருந்து தகவல் வருந்தது. இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யும் நாள் என்பதால் ஐயா அவர்களுக்கு வர இயலாது என்ற செய்தியினை குறிப்பிட்டார்கள். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஸ்ரீமான் வைணவ ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஐயா அவர்கள் பொதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை கம்பன் கழகம் உலகளாவிய கம்பன் கழகம் அறக்கட்டளையின் சிறப்பு தலைவர். எங்கெங்கெல்லாம் ஆன்மீகம் இருக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் தமிழ் இருக்கின்றதோ, தன்னுடைய இரு கண்களாக எவ்வாறு அரசியல் பொதுத்துறை என்பது ஒரு கண்ணாக இருந்த போதிலும் தமிழும் ஆன்மீகத்தை மற்றொரு கண்ணாக கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அவரால் இயன்ற அளவு வந்து விடுவார். அவரால் இயன்ற அளவு உதவிகள் செய்வார். எவ்வளவோ அரசியல் சூழ்நிலைகள் இருந்தாலும் இதுவரை நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிகள் இணைய வழியாகட்டும் நேரடியாகட்டும் ஐயா அவர்களுடைய வருகையும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தால் கூட இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்வார். இப்பொழுது கூட தகவல் சொல்லியிருக்கின்றார்கள், 2:30 மணிக்கு நான் வந்து விடுவேன், 2:30 மணி வரை உங்கள் திருப்பாவியை பேசி மகிழ்ந்தால் நானும் வந்து அதை காதார கேட்பேன் என்றார். ஆனால் ஒரு பகவத்கீதையில் ஒரு வரி உண்டு,
ஆண்டவன் கூட காத்திருக்கலாம், ஆனால் என்பான் பகவான். அதுபோன்று சரியான நேரத்தில் நிகழ்ச்சியை முடித்து உணவளித்து அடியவர் பெருமக்களையும் பல்வேறு கல்லூரிகளில் இருந்த மாணவர்களை அழைத்து பொறுப்பேற்று வந்திருக்கிறார்கள். மாலோலன் மதுராந்தகம் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திரு சுந்தரவர்தன் ஐயா அவர்கள், காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீதர் ஐயார் அவர்கள், இன்னும் எத்தனையோ பேர் எங்கெங்கோ இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நேரத்தை முடித்து மீண்டும் அவர்கள் நல்லபடியாக இல்லம் செல்ல வேண்டும். இந்த திருப்பாவை நிகழ்ச்சிக்கு வந்தோம், அனைத்தும் சிறப்பாக இருந்தது. யாருக்கும் என குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் என்பதால் எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் இல்லம் சேர வேண்டும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டதால் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் 2:30 மணிக்கு மேல் வருகை தெரிவித்திருந்தாலும் அன்புடன் ஒரு கோரிக்கை வைத்து மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வாருங்கள் ஐயா, சந்திக்கிறோம் என்று அன்பான ஒரு விடையினை கொடுத்திருக்கிறோம் என்பதையும் இவ்வேளையில் இங்கு பதிவு செய்கிறேன். கம்மன் கழகம் அறக்கட்டளையில் அவர் சிறப்பு தலைவராக இருந்து எங்களை வழிநடத்துவதும் 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்கள் கம்மன் கழகம் அறக்கட்டளையின் கௌரவ தலைவராக இருந்து எங்களுக்கு என்றென்றும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நேற்று மயில முருகன் கோயிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது. அதனால்தான் ஐயா அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு 2 மாதங்களுக்கு முன்பே கேட்கும் பொழுது சற்று வருவதற்கு சிந்தித்தார்கள். அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.